நாம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பிரீத்தம் அண்ட் பெட்ரோ தமிழில் வந்துருக்கிற ஒரு சைபர் கிரைமை பற்றின ஒரு வெப் சீரிஸ், ஒரு ஃபீல் குட்டான வெப் சீரிஸ். இது தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 6 எபிசோட் இருக்கும். கதையோட ஒன்றைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரீத்தம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறது. பேட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டே ஆகாத போலீஸ்கார், பிரீத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்டேட்டடாக உள்ளவன். இவங்க 2 பேரும் ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருக்காங்க. பிரீத்தம் பார்த்தீங்கன்னா தன்னோட தாத்தாவோட டேப் ரெக்கார்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போவார். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிதுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க. அங்கே சத்தம் போட்டுக்கிறனால பேட்ரோ அந்த டயத்தில் வருவார். இங்கே ஏற்கனவே ஏடிஎம் மிஷின் காணாமல் நான் டென்ஷனாக இருக்கேன், உன்னோட டேப் ரெக்கார்டு தான் முக்கியமாக சொல்கிறப்ப, சார் நான் உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டை கொள்ளடிச்சவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு டேப் ரெக்கார்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறப்ப உன்னால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்கிறப்ப அவரோட சாஃப்ட்வேர் நாலேஜ் வச்சு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு. பேட்ரோக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சரி, நான் உங்கள் தாத்தாவோட டேப் ரெக்கார்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. பேட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மினிஸ்ட்ரி வீட்டில் வந்து அவரோட ஃபோன் காணும்னு சொல்லி அங்கே போய் கேட்பார். போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண யாருமே அலோவ் பண்ணனால அதே மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்து இவன் தான் திருநான்னு சொல்லி ஒரு ஆளையும் கூட்டு வந்துடுவார். இதனால் மினிஸ்ட்ரி வீட்டில் வந்து அந்த ஃபோன் காணாமல் ஃபோன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவர் கொண்டு போன ஃபோனு வந்து தப்பான ஃபோனு, 2வது பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு போயிருப்பார், பொய்யான சார்ஜ் கொண்டு போனனால மினிஸ்ட்ரி டென்ஷன் ஆகி பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டார். பனிஷ்மெண்ட் டியூட்டி எங்கே போடலாம்னா, இவர் கிரைம் பிரான்ச்சில் இருந்து தூக்கி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் போட்டுவார். இவருக்கு சைபர் கிரைம் சுத்தமாக பிடிக்காது. சைபர் கிரைம் வந்து எப்படியா வெளியே வரும்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பார். நேராக போய் டிஜிபி போய் மீட் பண்ணுவார். டிஜிபி சார் பார்த்தீங்கன்னா, பேட்ரோட நீ வந்து சைபர் கிரைம் உள்ள ஒரு பெரிய ஒரு 3 கேஸை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துரு, நான் உன்னோட ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நான் மினிஸ்டர் பேசுகிறேன், எப்படியாவது நீ இதை பண்ணி கொடுன்னு சொல்கிறப்ப பேட்ரோ போய் நம்மளுடைய பிரீத்தம்கிட்ட ஹெல்ப் கேட்பார். இல்லை சார் அதனால் முடியாதுன்னு சொல்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே ஒரு கேஸ் இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த கேஸ் சக்ஸஸ் ஆயிரும். நீ என் கூட வந்து சில கேஸுகளை மட்டும் கிளியர் பண்ணி கொடு, நான் எப்படியா கிரைம் பிரான்ச் போகணும் அதுக்கு உதவுன்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக நீ எனக்கு கிரைம் பிரான்ச் போகிறதுக்கு உதவுனா அவன் தாத்தாவோட டேப்புக்கார கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்கிறப்ப இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரோட பையன் வந்து கிட்னாப் ஆயிரும். இந்த கேஸில் வந்து நம்ம பேட்ரோ தான் போவார், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால. ஆனால் மினிஸ்டருக்கு சுத்தமாக அவரை பிடிக்காது. இருந்தாலும் போய் ட்ரை பண்ணுவார். கடைசியில் என்ன ஆகும்னா, மினிஸ்டருக்கு வாக்குவாதம்னால பிரீத்தை கூப்பிட்டு நான் ஒரு அப்டேட்டான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினை கூட்டுறேன், அவன் முடிஞ்சால் உங்களோட குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி பிரீத்தம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பிரீத்தம்கிட்ட நம்ம பேட்ரோ வந்து இந்த கேஸில் எப்படியா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடு, நான் அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிரைம் பிரான்ச் போக முடியும், கண்டிப்பாக மினிஸ்டரோட பையனை கண்டுபிடிச்சினா நான் கிரைம் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி பார்ப்பாங்க. கடைசியாக நம்ம மினிஸ்டரோட பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்க இந்த வெப்சீரிஸோட மொத்த கதை. ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸு. 3 Idiots படத்தோட டேரக்டரான ராஜ்கிரானியோட ப்ரொடக்ஷன் வந்த படம் இது. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.